எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் என்பது அஇஅதிமுகவின் லட்சியமாகும் என்றும், இந்தியாவில் முதன்மை மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க அல்லும் பகலும் அயராது உழைக்கும் தமக்கு கழகத்தில் இணைந்துள்ள அனைவரும் உறுதுணையாக இருப்பீர்கள் என்று தாம் முழுமையாக நம்புவதாகவும் கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பல்வேறு கட்சிகள் மற்றும் அமைப்புகளைச் சேர்ந்த 11,967 பேர் இன்று தங்களை இணைத்துக் கொண்டனர். அவர்களை கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா வரவேற்று பேசுகையில், கழகத்தில் இணைந்தவர்களின் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது என்று குறிப்பிட்டார். தலைமை கழக நிர்வாகிகளே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, மாவட்ட கழக செயலாளர்களே, கழகத்தில் பல்வேறு நிலைகளில் பணியாற்றும் நிர்வாகிகளே, வணக்கத்திற்குரிய பெரியோர்களே, என்னை வாழ வைக்கும் தெய்வங்களாகிய தாய்மார்களே, இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் இரத்தத்தின் இரத்தமான என் உயிரினும் மேலான எனது அருமை கழக உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திமுக, காங்கிரஸ், மதிமுக மற்றும் தமாக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளிலும் இன்ன பிற அமைப்புகளிலும் இதுநாள் வரை பணியாற்றி வந்த 11,967 பேர் இன்று என் முன்னிலையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்துள்ளீர்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் என்ற முறையில் உங்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உண்மையான ஜனநாயகம் நிலவுகின்ற ஓர் அரசியல் இயக்கமாகும். நீங்கள் வந்துள்ள இடம் நல்ல இடம். எத்தகைய நம்பிக்கையுடன் இந்த கழகத்தில் இணைய வந்துள்ளீர்களோ அந்த நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் லட்சியம் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும், வளமான தமிழகத்தை படைத்து எல்லோரும் பயன்பெற வேண்டும், சிறந்த ஆட்சியை வழங்க வேண்டும் என்பதே ஆகும். இதனை நன்கு உணர்ந்துதான் நீங்கள் அனைவரும் இன்று என்னுடைய தலைமையில் கழக பணியாற்ற வந்திருக்கிறீர்கள். இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக தமிழகத்தை உருவாக்கிட அல்லும் பகலும் அயராது உழைத்து கொண்டிருக்கும் எனக்கு நீங்கள் அனைவரும் உறுதுணையாக இருப்பீர்கள் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். உங்கள் அனைவருக்கும் அரசியலில் ஒளிமயமான எதிர்காலம் உள்ளது என்பதை தெரிவித்துக் கொண்டு, அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாமம் வாழ்க என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.